நம்ம தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு வாங்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டேன் சார், அந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த டேட்டும் உங்களுக்கு பொருந்தும். குறிப்பாக நமக்கு அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் நடக்க போகுது. அதாவது இது வரைக்கும் நான் 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் கலந்துக்கவே இல்லைனா கூட நீங்கள் இங்கே கலந்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் நடக்குது. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் அக்டோபர் 16ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த அக்டோபர் 16ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அந்த மாணவர்கள், அதாவது அக்டோபர் 22ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், சார் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்கதா சொல்கிறாங்க, நமக்கு வேக்கன்சி கொடுக்கவே இல்லையே சார், தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ்லலாம் எவ்வளோ சீட் இருக்குன்னு நம்ம கொடுக்கவே இல்லைங்கிற ஒரு குழப்பம் வரும். தமிழ்நாட்டில் அதாவது ரிசைன் பண்ணுறதுக்கான டேட்டு அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 1ஆவது ரவுண்டு 2ஆவது ரவுண்டில் சீட்டு கிடச்சி ரிசைன் பண்ணுற டேட்டு அக்டோபர் 9 வரைக்கும் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்டு 3க்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்கன்சியை பார்த்தா அப்பா தமிழ்நாட்டில் அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு எம்பிபிஎஸ் சீட்டு மட்டும் 592 சீட்டும், அதே போல் பிடிஎஸ் சீட்டு 64 சீட்டு பார்த்திங்கன்னா கிளியர் வேக்கன்சியாக காலேஜே ஜாயின் பண்ணாமல் 656 சீட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 656 சீட்டு வேக்கண்டாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதனால் மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ரவுண்டு 3 எடுக்க பார்க்கலாம். ரவுண்டு 3ல் சீட்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் வேக்கன்சியும் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்க்கும்போது 1376 சீட்டு டோட்டலாக, அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி ஆல் இந்தியா கோட்டாவில் வேறு காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புக்கு இவ்வளோ பேர் வேக்கண்டாக சீட்டு வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு 1183 சீட்டும் 191 சீட்டு பிடிஎஸ் சீட்டும் வந்திருக்கு. விர்ச்சுவல் வேக்கன்சியாக, விர்ச்சுவல்னால் ஜாயின் பண்ணிவிட்டு மாறுறதுக்கான வேக்கன்சி ஆல் இந்தியா கோட்டாவில் வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயத்த நல்லா ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் சீட்டு கிடச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் மறுபடியும் வர முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்கோம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு. ஸோ அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வேக்கன்சி எல்லாமே வந்த பிறகு இன்னுமே டீட்டெயிலாக உங்களுக்கு நிறைய அப்டேட் சொல்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறந்துடாமல் இதே போல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.